Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. சென்னை அம்பத்தூரின் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த சிறுமியை நாய் கடித்து குதறும் அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. இதில் உடலில் பல்வேறு இடங்களில் காயமடைந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் எட்வர்ட். அந்த சிறுமியின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? முழு விவரங்கள். சென்னை மாநகராட்சி மண்டலம் 7 அம்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரகடம் கோவிந்தராஜ நகர் தெருவை சேர்ந்தவர்கள் பிரசாந்த் சண்மதி தம்பதியினர். இவர்களின் குழந்தை சிறுமி தன்மதி. இவர் வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்தார். தனது தந்தை கடைக்கு சென்ற போது கேட்டு திறந்து விட்டு விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அந்த தெருவில் இருந்த ஒரு நாய் ஒன்று விளையாடி கொண்டிருந்த சிறுமி தன்மை மீது தாவி அவரை கை, கால், கழுத்து, முதுகு, இடுப்பு என பல்வேறு இடங்களில் சரமாரியாக கடித்து குதறியுள்ளது. இந்த நெஞ்சு பதப்பதற்கும் சிசிடிவி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதில் அலறி துடித்த அந்த சிறுமி, வழியால் அலறி துடித்த அந்த சிறுமி அங்கேயே படுத்துள்ளார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து அந்த நாயை துரத்தி சிறுமியை மீட்டுள்ளனர். இதில் சிறுமிக்கு பலத்த காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவரது பெற்றோர் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்து தற்போது சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த பகுதியில் நாய் தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் அடிக்கடி நாய் பொதுமக்களை கடிப்பதாகவும் சென்னை மாநகராட்சி மண்டலம் 7 அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது என பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். இதே போன்ற அதே பகுதியில் மற்றொரு சிறுவனையும் அதே வெறி நாய் கடித்து குதறியுள்ளது. இந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் சாலையில் நடமாடவே அச்சம் தெரிவிக்கின்றனர். உடனடியாக சாலையில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.